ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்களும் பூமியும் எல்லாம் தோன்றும் முன்னே அநாதியாய் என்றென்றைக்கும் பெற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்கள் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும் பொழுது அவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவியான தேவன் கிரியை செய்வீராக. குடும்பங்கள் இருக்கிற ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர்கள் சந்திக்கிற எல்லாவற்றினின்றும் அவர்களை விடுதலையாக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு தடையாக, இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் கேட்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். வானமண்டலத்தின் தடைகள், துரைத்தனம் பண்ணுற ஆவிகள், அதிகாரம் பண்ணுற வல்லமைகள், ஆண்டவருடைய வார்த்தையை வீடுகளில் இருந்தாலும் கேட்கக்கூடாதபடிக்கு அவர்களை பல வேலை, அல்வல், பல காரியத்தை கொண்டு வந்து தேவனுடைய சத்தியத்துக்கு செவிசாய்க்க முடியாதபடிக்கு அவர்களோடு போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். தேவனுக்கு நாங்கள் துதியையும் புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையை செலுத்த எங்களுக்கு ஒரு ஒத்த இருதயத்தை, ஒரே சிந்தையை, ஒரே இருதயத்தை ஆண்டவர் தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீன். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடிந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்த அன்பை எண்ணி அவரை துதிப்போம். ஆண்டவரே, ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட கூட்டி தந்த உங்கள் கிருபை எவ்வளோ பெரிதப்பா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நம்மெல்லாம் உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரே, இந்த வருஷமாவது கனி கொடுப்பாங்க என்று ஆண்டவர் நம்மை வச்சிருக்கிறாரே. ஆண்டவர் கனி இல்லாத அத்திமரத்தை சபித்தாரே, அத்திமரம் பட்டு போயிட்டேன். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்ற விரும்புகிறாரே. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையாக கொடுத்த இந்த ஆயுசு நாட்களுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? ஒரு நாள் பிறப்பது நமக்கு அறியும், இன்னொரு நாளை நமக்கென்று நம்ம சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியாது. தேவன் நமக்கு கொடுத்தால் மாத்திரமே. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமே நாமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்ன காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் மரணங்களின் சத்தத்தை நம்ம கேள்விப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைகள் நூற்றுக்கணக்காக இருக்கிறாங்களே. அதற்காக கவர்மெண்ட் எல்லாம் பல முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுகிறோமே. எத்தனையோ இடத்துல கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர். எவ்வளோ துக்ககரமான ஒரு நிகழ்வுகள். தேவனுக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல நம்முடைய நாவுகளால் போதாதே. அதான் பக்தன் இவ்விதமாய் சொன்னானே, ஹல்லேலூயா, என் ஆயுளு நாட்களே போதாத ஆண்டவரே உம்மை துதிக்க. நீர் செய்த நன்மை எண்ணி முடியாதது, அது கணக்கில் அடங்காதது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்ன ஒரு தேவ மனுஷனாகிய சங்கீதக்காரரை போல நம் கர்த்தரை இந்த காலை இந்த நேரத்தில் நம்ம தொழுது கொள்வோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர் ரொம்ப சிநேகிக்கிற ஆண்டவர். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமானது. தேவனுடைய நீதிக்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் செல்லுபடியாக அது உம்மை நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, பரிசுத்தரே, மகா பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஒரு மனமாய் பரிசுத்தரே, மகா பரிசுத்தரே, சுமகராஜனே, ஆராதனை உமக்கே. ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை முழங்கால், ஆராதனை சுமகராஜனே, ஆராதனைக்கு தகுதியானவரே, ஆராதனை ஆராதனை முழங்கால், ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்தரே, மகா பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. அதிகாலை ஆராதனை இயேசுவே, அந்தி வேளை ஆராதனை இயேசுவே, அதிகாலை ஆராதனை இயேசுவுக்கே, அந்தி வேளையிலும் ஆராதனை இயேசுவுக்கே.
பரிசுத்தரே, மகா பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. என்னுடைய ஆராதனை எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்து, எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி, எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவிக்கிறவராய், பிதாவின் வலது பரிசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறவராய், இன்றும் என்னை விசாரிக்கிற தேவனாய், இன்றைக்கும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறவரே என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். இசப்பா, நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு வருடத்துக்கு பின்னாடி, ஒரு 5 வருடத்துக்கு பின்னாடி, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைவில் கூட இல்லாமல் மறந்திருக்கலாம். அவர் செய்த நன்மைகள் 1000 10,000, அது எண்ணி முடியாதது, கணக்கில் அடங்காதது. அவரை பார்த்து சொல்லுவோமா? பிறந்த நாள் முதல் மகாராஜனே, இந்த நாள் வரை அப்பா எத்தனையோ நன்மை செய்தீரே. இது அதிசயம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, எங்களை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை, சிறுமையானவளை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியப்பா, ஆண்டவர் செய்த எல்லா நன்மை உபகாரங்களுக்காக. நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அவருக்கு நம்ம செய்கிற ஆராதனை ரொம்ப முக்கியமானது. உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தேசத்துக்காக சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு மனப்படுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். தேசத்தின் பயங்கரங்களை நீர் அறிகிறீர். உம்மாலே தான் எங்கள் தேசம் காப்பாற்றப்பட முடியும். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமம் தருவேன் என்று சொன்னீரே. எங்கள் தேசத்தில் இந்த கொரோனாவின் பிடியினின்று விடுதலை தாரும் ஆண்டவரே. என்னென்ன ஆண்டவரே, கருப்பு புஞ்சை, பல புஞ்சை நோய் மக்களை தாக்குகிறது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்து பல கொரோனாவிலிருந்து மீண்டு வருகிறவர்கள் மரணம் அடைகிறார்கள். பலர் அந்த நோயினால் தாக்கப்படுகிறார்கள். இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் வீடுகளில் கொரோனாவினால் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மருத்துவமனையில் ஐசி வார்டில் இருக்கிறவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஆக்சிஜன் சப்போர்ட் கூட ஆண்டவரே இல்லாத அளவில் தள்ளப்பட்டு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்து மரணத்தோடு போராடிட்டு கண்ணீரோடு என் கணவர் வீட்டுக்கு திரும்ப வருவாரா, என் மனைவி திரும்ப வருவாளா, எங்கள் அம்மா அப்பா உயிரோடு வருவாங்களா, இல்லை அவங்க மரித்துருவாங்களா என்ற ஒரு பயத்தில் பீதியில் இருக்கிற எண்ணற்ற குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த குடும்பங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவங்க ஜீவன் உங்க பார்வையில் அருமையா எண்ணப்படட்டும். மனம் திரும்பாத ஒருவரை சாகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே அப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் இந்த கோபாக்கினை நாளில் ஆண்டவரே உங்க பாதுகாப்புக்குள்ள எங்கள் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இறங்குங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் அந்த நிலைக்காலில அவங்க மேல பூசப்படட்டும் ஆண்டவரே.
ஒரு ஊழியக்காரர்களை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே அப்பா, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு விசுவாசிகளை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒருவரை நாங்கள் இழந்துடக்கூடாது. எல்லாருக்கும் நீங்கள் பாதுகாப்பு தாங்கப்பா. இதோ எங்கள் தேசத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எப்படி நாங்கள் இந்த கடன் அடைப்போம், எப்படி நாங்கள் முன்னுக்கு வருவோம்னு பயந்திருக்கிற குடும்பங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் நாட்டின் பிரதமருக்காக, முதலமைச்சருக்காக, அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு IAS IPS அதிகாரிகளுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனையோ பேரை நாங்கள் இழந்துட்டோம் ஆண்டவரே. எத்தனையோ டாக்டர்ஸை இழந்துட்டோம் ஆண்டவரே. நர்சஸை இழந்துட்டோம்ப்பா. மரண செய்தி ஒவ்வொரு நாளும் நியூஸில் வந்துட்டே இருக்கப்பா. ஆயிரக்கணக்கில் மக்கள் மரணம் அடைகிறார்களே ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இந்த சூழ்நிலை மாறட்டும்ப்பா. ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரக்கூடாது, படுக்கை இல்லாத சூழ்நிலை வரக்கூடாது தகப்பனே. ஆம்புலன்ஸ்லேயே மக்கள் இருந்து ட்ரீட்மெண்ட் பெறுற சூழ்நிலை வரக்கூடாது. கர்த்தரே இந்த காரியத்தில் அற்புதத்தை சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தை நார்மல் ஆக்குங்க. அடைக்கப்பட்டு கிடக்கிற சபைகளை திறயுங்கப்பா. ஆராதனையை ஜனங்க சபையில் ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஸ்கூல், காலேஜ், கடைகள் எல்லாத்தையும் திறயுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நோய்த்த சங்கிலி தொடர உடைச்செறிங்க. பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் கட்டப்படட்டும். கர்த்தர் தேசத்தில் மனமிறங்கும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கும் உங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசுவது எனக்கு சந்தோஷம். அநேக நாட்களாக ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசணும்னு சொல்லி என்னோடு இடைப்பட்டு இருந்தார். நாம் இந்த நாளிலும் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 1066 பேஜ் நம்பர். ஆமோஸ் அத்திப்பழத்தை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல தேவன் ஆமோஸை தெரிந்து கொண்டார். பலரை ஊழியத்தின் பின்னணியத்தில் தெரிந்து கொள்வார், பலரை விவசாய குடும்பத்தில் தெரிந்து கொள்வார். பைபிளில் பார்த்தா வேதத்தை எழுதின தேவ மனிதர்கள் ஒவ்வொரு பின்னணியத்தில் டாக்டராக இருந்த லூக்கா, பல சூழ்நிலையில் இருந்தவர்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 4வது வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் 5:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை தேடணும், அப்பதான் நமக்கு பிழைப்பு. பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலை சேராதையுங்கள், பேர்சபாவுக்கு போகாதையுங்கள். ஏனெனில் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த இடத்தை குறித்து வேதத்தில் யாருக்கு அது முக்கியமான இடம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை மக்கள் எதனால் முக்கியத்துவப்படுத்தினாங்க, ஏன் ஆண்டவர் இதை தேடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் என்கிறத குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் எங்களுடைய கண்களை திறக்கிற ஆவியானவர், வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் ஒரு வல்லமை இறங்கட்டும். போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. விடுதலை உண்டாகட்டும்ப்பா. ஆவியாயும் ஜீவனாயும் உங்கள் வார்த்தை புறப்படட்டும். யார் யார் வியாதி பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கூட கேட்க முடியாத அளவில் கஷ்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் தொடட்டும். அவர்களை போராடுகிற அந்த வியாதி, அந்த பொல்லாத வல்லமை, அந்த கிரியைகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய பிரசன்னம், வசனம் வல்லமையோடு மேற்கொள்ளட்டும், கிரியை செய்யட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேட வேண்டும். அதில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, என் முகத்தை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நிறைய பேர் ஆண்டவருடைய கையை தான் பார்க்குறோம், ஏதாவது கிடைக்காதா, அவருடைய முகத்தை தான் தேடணும். அவருடைய முகத்தை தேடும் பொழுது நமக்கு எல்லா பிழைப்பை ஆண்டவர் தருவார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தரை தேடணும், ஏசப்பாவை தேடணும், அப்பொழுதுதான் நமக்கு பிழைப்பு. ஆனால் இன்றைக்கு உள்ள ஒரு காலநிலையில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிற ஒரு காரியம் இன்றைக்கு ஒரு காரியமாக நம் தேசத்தில் இருக்கிறது. நிறைய பேரை பார்த்தா
என்ன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனேன், வருஷத்தில் ஒரு முறை குடும்பமாக போகிறது, அங்கே போயிட்டு வர்றது, இதெல்லாம் இன்னைக்கு வழக்கமாக இருக்கிறது. நிறைய ரோமன் கேத்தலிக்கில் இருக்குது புண்ணிய ஸ்தலங்கள், பல இடங்களில் பல பிற மதத்தவருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த பகுதிக்கு மக்கள் போகிறது, அது ஒரு வழக்கமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலை சேராதையுங்கள், பேர்சபாவுக்கு போகாதையுங்கள், ஏன்னா கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அந்த இடங்களுக்கெல்லாம் மக்கள் போகிறது ஒரு பிக்னிக் மாதிரி போகிறாங்க, டூர் மாதிரி, ஜாலி, ஒரு என்டர்டைன். ஆண்டவரை தேடி போகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு போகிறவங்க அவருடைய முகத்தை பார்க்கணும், அவரோடு நாம் பேசணும், அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், அவரிடத்துல உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகிற மக்கள் கம்மி தான். அந்த புண்ணிய ஸ்தலங்களில் பார்த்தா எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை பல நாட்கள் இப்படி அவங்க ஒரு டூர் மாதிரி போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இந்த சத்தியங்களை ஆழமாக தியானித்து பார்த்தா இந்த பெத்தேல் என்று சொல்கிறது என்ன இடம், அது இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமா எல்லாம் தான் இருந்துச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு ஆராதனை செய்த ஒரு முக்கியமான இடம் அந்த பெத்தேல். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அந்த தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து சகோதரன் தன்னை கொலை செய்ய வருகிறான் என்று ஒரு பயங்கரமான வேதனையோடு அவன் தப்பி போகிற ஒரு சூழ்நிலையில் அவன் ஒரு இடத்தில் வந்து தான் ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வைத்து படுத்துக்கொண்டு அவன் அந்த இடத்துல அப்படி இந்த சூழ்நிலையில் நான் போகிறேனே எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு அவன் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமான இடத்தை குறித்தும் சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயரிட்டான். அவன் அந்த இடத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறதை எல்லாம் குறித்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1 முதல் 16 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதிகள் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். எப்படி ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானார், அது ஒரு முக்கியமான இடம் பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு அவன் பேர் சூட்டினதையும், அந்த இடத்துல அவன் அந்த தூணுக்கு அவன் தலைமாட்டில் வச்சு படுத்த அந்த கல்லை அவன் எடுத்து நிறுத்தி அதற்கு ஒரு பேரை சூட்டுகிறதையும் அதில் அவன் ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும், தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற காட்சியை பார்க்கிறான். தேவனாகிய பிதாவாகிய தேவன் அந்த வானத்தில் அந்த ஏணியின் ஒரு உச்சாணியில் நின்று, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அவரோடு திருவுளம் பற்றி அவருக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கிற ஒரு இடம். அதனால அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. அவன் திரும்ப தன்னுடைய பரிவாரங்களோடு அவன் திரும்ப வரும்பொழுது கூட ஆண்டவர், நான் உனக்கு தரிசனமான இடத்துல போய் நீ அந்த இடத்துல ஆராதனை செய்யணும்னு சொல்லி அவன் ஆராதித்த ஒரு இடம், அவன் அந்த இடத்தை தேவனுடைய வீடாக, அப்பத்தின் வீடாக மாற்றினதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது அப்பத்தின் வீடு பெத்தேல். பெத்தேலில் கூடி தேவனை துதித்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பெத்தேல் ஆபிரகாமுக்கு ஒரு முக்கியமான இடம், அது யாக்கோபுக்கு ஒரு முக்கியமான இடமாக கருதப்பட்ட ஒரு இடம் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இடங்களை தேடி மக்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு போவார்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ தூணாக அபிஷேகம் செய்த ஒரு பொருத்தனை பண்ணி பெத்தேலிலே உனக்கு தரிசனமான உன் தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தானாகிய தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னான் என்றார். ஆண்டவர் அவனுக்கு அந்த இடத்தை குறித்து பேசுகிறதும் அது ஒரு முக்கியமான இடமாக யாக்கோபுக்கு இருந்தது. ஆபிரகாம் தேவனை முதலாவது அவன் ஆராதனை செய்த ஒரு இடமாகவும் அந்த இடம் இருந்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் நமக்கு சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதேயுங்கள். இந்த பெத்தேலை தேடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணங்கள் இந்த பகுதிகளில் முந்தைய வசனங்களில் இருக்கிறது. முந்தைய வசனத்தில் அதனுடைய 4வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, பெத்தேலிலே போய் துரோகம் பண்ணினாங்க ஜனங்க. அந்த வசனம் சொல்லுது, பெத்தேலில் போய் ஆண்டவருக்கு ரொம்ப துரோகம் பண்ணினாங்க. அப்புறம் கில்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கில்கால் யோசுவாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. கில்கால் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான இடம். அவங்க பஸ்காவை ஆசரித்த ஒரு இடம். பஸ்கா என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வாதை வந்து தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணினது. பார்வோனுடைய வீட்டின் முதல் எல்லாருடைய வீடுகளிலும் மரண சத்தம், தலைப்பிள்ளைகள் மரித்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். சங்கார தூதன் வரும்பொழுது நீங்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த இரத்தத்தை உங்கள் நிலைக்காலிலே பூசுங்கள். அந்த இரத்தத்தை காண்கிற அந்த சங்கார தூதன் உங்கள் வீடுகளில் மரணம் வராமல் தேவன் அந்த இடத்தை விட்டு அந்த தூதன் கடந்து போவான் என்று ஆண்டவர் பேசியிருந்தார். அதை வருஷா வருஷமாக ஜனங்கள் ஆசரித்து வந்தார்கள். பஸ்காவுக்கு பலியிட்டு தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். இந்த பஸ்காவாக இயேசு கிறிஸ்து இந்திய நாட்களில் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கு நமக்காக பலியாயிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. இந்த இடத்துல தான் அந்த 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிற, இது இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில பாளையம் இறங்கி இருந்து அந்த தேசத்தில் எரிகோவுக்கு சமவெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அவங்க அந்த கில்காலில அந்த இடத்துல தான் அவங்க பஸ்காவை ஆசரித்த ஒரு இடம். பஸ்கா என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க நினைவு கூர்ந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறணும் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம் அந்த பஸ்காவை, திருவிருந்து அப்படின்னு சொல்லி சபையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூர்ந்து அந்த பஸ்காவை நம்ம இன்னைக்கு ஆசரிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினால் உண்டான மீட்பு, அவருடைய சரீரத்தினால நமக்கு பெற்ற பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. இந்த இடம் தான் அந்த இடம் கில்கால். அந்த இடத்தை குறித்து இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது காளைகளை பலி செலுத்துகிற ஒரு இடமாக கூட இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அப்ப பெத்தேல் என்று சொன்னால் ஆபிரகாம் முதலாவது தேவனுக்கு ஆராதனை செய்த ஒரு இடம், யாக்கோபுக்கு தரிசனமான இடம், யாக்கோபு அந்த இடத்துல தூணாக நிறுத்தி தேவனை ஆராதித்த ஒரு இடம், அந்த ஃபோர்ஃபாதர்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். கில்கால் அது திருவிருந்து ஆசரித்த ஒரு இடம், பஸ்காவை அவர்கள் ஆசரித்த ஒரு இடம். பேர்சபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் பேர்சபாவை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 31 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அபிமெலேக்கு அவன் சேனைகளும் ஆபிரகாமுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார்கள். அவருடைய நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து போடுவாங்க. அவங்க எதிராளியாக பல காரியங்களை செய்து வந்தாங்க. ஆனா அபிமெலேக்குக்கு ஒரு பயம் உண்டாகிறது. என்ன பயம் தெரியுமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அக்காலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் நோக்கி, நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமலும் நான் உனக்கு செய்த தயவின்படி நீ எனக்கு தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கு தயவு செய்ய வேண்டும் என்று அவன் தேவன் பேரில் ஆணையிட்டு கொடு என்று அந்த ஆபிரகாமிட்ட கேட்கிறாரு. எப்பா, நீ செய்கிற காரியத்தெல்லாம் உன் ஆண்டவர் கூட இருந்து உன்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார், அதை நான் பார்க்குறேன். உன்னுடைய வளர்ச்சி, நீ உன்னுடைய சொந்த தேசம் கிடையாது, நீ இந்த தேசத்தில் இருக்கிற, உன்னை ஆண்டவர் ரொம்ப சீமானாக ஆசீர்வதிக்கிறார். இப்போ உன்னுடைய ஆசீர்வாதம் பெருக பெருக உன்னை குறித்த பயம் ராஜாவாகிய அபிமெலேக்காகிய எனக்கு வருகிறது. நீ ஒருவேளை உன்னுடைய சந்ததிகள் பெருகி இந்த தேசத்தையே ஒருவேளை பிடிச்சிடலாம், என் பேர பிள்ளைகளுக்கு தீங்கான காரியத்தை உன் சந்ததியால் செய்ய முடியும், அவ்வளவு நீ சீமானா மாறிட்டு இருக்கிற, அதனால நீ என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும், நானும் உன் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டேன், நீ எனக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ஒரு பொருத்தனை அவங்களுக்குள்ள பண்ணி கொள்ளுகிறார்கள். 31 33 வசனங்கள் முடிய அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பேர்சபா என்னப்பட்டது. 31வது வசனம், அந்த இடம் பேர்சபா என்னப்பட்டது. ஆபிரகாமோடு ஆண்டவர் இருந்து செஞ்ச காரியம் பயங்கரம். அபிமெலேக்கு அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என் பிள்ளைகள், அந்த இடத்துல நம்ம சொல்றாரு பாருங்க, நீ எனக்கோ என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சகம் செய்யாமல். அவருக்கு பயம் வந்துச்சு. அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஆபிரகாமோடு ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு தேவஜனமே, உங்களோடு கர்த்தர் இருந்து உங்களை நடத்துறதை பார்த்து எதிரிகள் பயப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அபிமெலேக்குக்கு பயம் உண்டாச்சு. ஒரு காலத்தில் அபிமெலேக்கு ரொம்ப எதிர்த்தான், ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அவர் எந்தெந்த துறவை வெட்டினாங்களோ அதையெல்லாம் தூர்த்து போட்டாங்க. அந்த இடத்துல
தேவன் அதிசயமான காரியத்தை செய்கிறத பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், அந்த இடத்துக்கு ஆபிரகாம் பேர்சபா என்று பெயரிடுகிறதை பார்க்க முடியும். பேர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியை எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி, 33வது வசனத்தை கவனிங்க, ஆதியாகமம் 22:33. ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இது ஆபிரகாம் தொழுது கொண்ட ஒரு முக்கியமான இடம். இந்த இடமும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வர வர அவங்களுக்கு பெத்தேல் ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு, கில்கால் ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு, பேர்சபா ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களா இருந்துச்சு. எதனால் புண்ணிய ஸ்தலம்? அந்த இடத்துல பெத்தேலில் தான் ஆபிரகாம் ஆண்டவரை 12:8 தொழுது கொண்ட ஒரு இடம். யாக்கோபு தரிசனமாகி தேவனை தரிசித்த இடம். அவன் படுத்திருந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டதும் அவன் ஒரு பொருத்தனை பண்ணினதும், நான் போகிற இடத்துல எனக்கு உணவும் எனக்கு ஆண்டவரே உடுக்க வஸ்திரமும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வருவேன்னா நான் இந்த கல் உமக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக இந்த இடத்த நான் கட்டுவேன்னு ஒரு பொருத்தனையோடு போனா ஆண்டவர் அந்த இடத்தை வச்சு மறுபடியும் அவனோடு பேசின ஒரு இடம். அதனால யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமான இடம் பெத்தேல் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சிறப்பு அந்த இடத்தில் இருந்தது. கில்கால் அவங்க திருவிருந்தை முதலாவது அவங்க ஆசரித்த ஒரு இடம். அதே மாதிரி பேர்சபா ஆபிரகாமோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை பண்ணின இடம். சதா காலங்களின் தேவனுக்கு அங்கு ஒரு தோப்புல அவன் தேவனுக்கு ஆராதனை செய்த ஒரு இடம். இதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனா ஆண்டவர் எதனால இந்த வசனத்துல அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க இந்த மாதிரிப்பட்ட புண்ணிய ஸ்தலமான இந்த இடங்களுக்கு போகாதீங்க, அங்க போய் நீங்க எனக்கு துரோகத்தை செய்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலை சேராதீங்கள், பேர்சபாவுக்கு போகாதீங்கள், ஏனெனில் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறது உணர்வோடு ஜனங்க இல்லை. மக்களெல்லாம் ஒரு என்டர்டைமா புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு போகிறாங்க இல்லையா? ஒரு ஆள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டா மற்றவங்களும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நம்முடைய ஊரின் வாடிக்கை. நிறைய ஜனங்கள் அப்படி போய் பல துரோகங்களை செய்கிறவங்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. வெறும் அந்த நாட்கள் மாத்திரம், சிலர் அந்த குட் ஃப்ரைடே மாத்திரம், அந்த நாட்கள் மாத்திரம் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவங்களை பார்க்க முடியும். இப்படி தேசத்தில் பயங்கரமான காரியங்களை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும். அந்த 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பெத்தேலிலே போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலிலே போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்தில் உங்கள் தசம பாகங்களை செலுத்தி புளித்த மாவையும் ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். இப்படி சில பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்களை வச்சு அவங்க ரெகுலராக சில காரியத்தை செஞ்சு வச்சாங்க. அவங்க சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கறது, போய் அங்கே ஆண்டவரை தரிசிப்பது, அங்கே ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது. ஆனால் தேவன் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது. தேவன் நமக்கு சொல்றது, ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்ம பிழைப்போம். நம் வேதத்தில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தணும். ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டேன், வேளாங்கண்ணிக்கு போயிட்டேன், இடத்துவாய்க்கு போயிட்டேன், இல்லை ஓரிக்கு போயிட்டேன், எங்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அதோடு நீங்கள் திருப்தி அடைச்சு நின்றாதீங்க. ஆண்டவர் அந்த காரியம் அந்த மாதிரி போகிறதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் உண்மையாக தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு புண்ணிய ஸ்தலங்களை தேடி போய் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே போய் துரோகம் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப வருத்தத்தோடு அவர் சொல்றத அந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், பெத்தேலிலே போய் துரோகம் பண்ணுங்க. அங்க போய் துரோகத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கில்காலில போய் துரோகத்தை பெருக பண்றீங்க. அங்க போய் ரொம்ப துரோகத்தை பெருக பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இல்லையே. நீங்க குடிய விடல, பிடி சிகரெட்டை விடலை, விபச்சாரத்தை விடலை, மொபைலில் தவறான காரியத்தை விடலை, அசுத்தமான காரியங்களை செய்கிறத விடலை, அதே இதில் தானே இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரை தேடி பாருங்க. உண்மையாக ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரிய ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
அதில் கீழே உள்ள அதிகாரங்களை வசனத்தை நான் ரொம்ப உன்னிப்பாக வாசித்தேன் பாருங்கள். என்னை ரொம்ப டச்சபிள் பண்ணிச்சு, என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் அல்லாமல் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. ஆகையால் உங்களுக்குள்ளே உங்கள் பட்டணங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்போ குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்ல ஒன்றன் பை ஒன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 4வது வசனத்தில் போய் சொல்கிறாரு, நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்கள், கில்காலியில் போய் இன்னும் துரோகத்தை பெருக பண்ணுறீங்க. நீங்கள் புளித்த ஸ்தோத்திர பலி தூபங்காட்டி உற்சாக பலியை கூறி தெரியப்படுத்துறீங்க. இஸ்ரவேல் புத்தரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம். நமக்கு பிடித்த மாதிரி ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அங்கே போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் ஏதோ போய் அங்கே அந்த இடத்துல சிலர் என்ன செய்வாங்க பாருங்க, பிள்ளைகளுடைய மொட்டை போடுறத எங்கே கொண்டு போய் போடுவாங்க, ஊரில் போடுவாங்க, புண்ணிய ஸ்தலங்களில் போய் போடுறாங்க. ஆண்டவர் அதை விரும்புவாரா? நான் சபையில் சிலருக்கு சொல்லுவேன், பாஸ்டர் எங்களுக்கு பிள்ளைக்கு 1 வயசு என்ன செய்யணும்? எப்பா ஜோமுன்னு உனக்கு ரொம்ப இதன்னா வீட்டில் ஒரு கூட்டம் வை, ஒரு முடி விட்டு காரனை வீட்டில் கூப்பிட்டு பார்பரை மொட்டையை போட்டுரு, அவ்வளோதான். அந்த பிறந்த முடியை எடுத்துக்கணும், அவ்வளோதானே. அதுக்காக ஆயிரங்களை செலவு பண்ணி அன்னைக்கு குடிக்க பார்ட்டி வச்சு அங்கே போய் வரும்பொழுது மதுபான பாரில் போய் துரோகத்தை மிகுதியாக பண்ணிட்டு வர்ற ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறாரு, சாப்பாடு இல்லாதபடிக்கு நான் உங்கள் குடும்பங்களில் நான் அப்படிப்பட்ட காரியத்தை அனுப்புனேன்னு ஆண்டவர் சொல்கிறார். சில காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அந்த 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். பஞ்சத்தை அனுப்புனேன்னு சொல்றாரு. அப்ப குறைவு, சாப்பாடு இல்லாத ஒரு நிலைக்கு நிறைய குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது. வருஷா வருஷம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அது ஆண்டவரை அறிஞ்சவரோ அறியாதவரோ, ஆனா உங்களுக்கு ஒரு பக்தி இருக்கு. ஆனா உண்மையா நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் என்ன ஒருவர் இருந்தா நான் அவரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையா தேடுனா அவர் உங்களுக்கு தென்படுவார். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் சும்மா உங்கள் திருப்திக்கு போய் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போய் ஏதோ ஒன்றை செஞ்சு வருஷா வருஷம் அங்கே போய் ஏதோ ஒரு ஆரத்தை வாங்கி ஏதோ மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சு ஏதோ ஒரு காரியத்தை அங்கே போய் சுற்றி ஒரு கடவுளை வணங்கிட்டு வர்ற மாதிரி அங்கே போய் சாப்பாடு பொங்கி குடும்பத்தாரோடு போய் நல்லா ஜாலியாக என்டர்டைன் பண்ணிட்டு வந்துட்டு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் வந்து இருக்கிறதா? பரிசுத்தத்தில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சத்தம் கேட்குதா? இல்லை, இப்படியே நீங்கள் இருந்துட்டு இருந்தா இந்த வசனங்களில் கீழே உள்ள பகுதியெல்லாம் சொல்கிறது, ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்புறது, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை தடுக்கிறது. அது அடுத்து மாத்திரமல்ல, அதிலிருந்து அந்த தொடர்ந்து இந்த ஆமோஸ் 4 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தா 2-3 பட்டணத்தில் தண்ணீர் குடிக்காம பஞ்சத்தை அனுப்புகிறது. 9வது வசனத்தில் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சேனைகள் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழுக்கள் அதை அறுத்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலத்துக்கு போன மக்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். எப்பா நீ விவசாயம் செஞ்ச உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ பிசினஸ் பண்ண உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா? புண்ணிய ஸ்தலத்தை போய் தேடிட்டு தேவனை தரிசிச்சேன்னு ஒரு திருப்தியில் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. என் முகத்தை தேடு, அப்பொழுது நீ பிழைப்ப. நீ ஏதோ போய் அங்கே போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு தேவனை வருஷத்துக்கு ஒருக்கா தரிசிச்சா போதும். சிலர் கிறிஸ்மஸுக்கு மட்டும் வருவாங்க, சிலர் நியூ இயருக்கு மட்டும் வருவாங்க, சிலர் அது கூட வரமாட்டாங்க. சில சபைகளில் அவங்க டெத் ஆனவரும் அவங்க பாடி மட்டும் சில சபைக்கு ஃப்ரெண்டில் வைப்பாங்க, சிலர் சபைக்குள்ளே ஏற்றி கொண்டு போவாங்க, இல்லைன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை தேடு, உன் பலன் எல்லாம் குறுகி போகும் முன்ன இளமையில கர்த்தரை தேடு, நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடு. நீ இதெல்லாம் தேடாது இருந்தா எல்லாத்தையும் இழந்து வருத்தத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் உபாகம் 28 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாம் நிறைவா தந்திருக்கும் பொழுது நீ அவரை தேடாமல் போனது நிமித்தம் எல்லாம் குறைவோடு நீ ஆண்டவரை தேடும் ஒரு காலம் வரணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி வரக்கூடாதுங்க. நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுங்க. இல்லை எனக்கு ஒரு குறைவில்லை, எதுக்கு ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் தான் எல்லாம் தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை பார்க்க முடியும். தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு பண்டிகை வைப்பது, கல்யாணம் எடுப்பது, காரியங்களை வைப்பது, நிறைய பேர் உங்கள் மூலம் நிறைய பேர் இடர்றாங்க. சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நீங்கள் வைக்காதீங்க, அது உங்கள் பிள்ளைக்கு சாபம். உங்கள் வீடை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணினா கூட அதை அந்த நேரத்தில் உங்கள் சபையின் குடும்பங்கள் சிதறி ஆண்டவர் ஆராதிக்காம அந்த இடத்துல நின்று அது உங்களுக்கு பிரச்சனை தான்.
நிறைய திருமண வீடுகளில் உலகத்தில் உள்ள துணி எடுக்கிற காரியம் எல்லாத்துக்கும் எவ்வளோ மணி நேரம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாலும் ஒரு ப்ரேயர் நடத்துக்கு பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் ஆராதனையில் கொஞ்சம் டைம் கூட்டிட்டா உடனே எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க. பாருங்க எப்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு தேசத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுறோமா? உண்மையா தேடுனா அவர் அவர்களுக்கு சமீபமா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. ஏதோ எல்லாரும் தேடுறாங்க அவங்கவங்க விருப்பத்தின்படி. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அவங்க ஸ்தோத்திர பலியோடு தூபங்காட்டி உற்சாக பலிகளையும் கூறி தெரியப்படுத்துங்கள், இஸ்ரவேல் புத்திரர் இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த அதிகாரத்தில் அப்படி குறைவு கீழே ஆண்டவர் சொல்றார் 10வது வசனத்தில், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே அனுப்பினேன். யாருக்குள்ள அனுப்பினாரா? பெத்தேல தேடினவங்க, கில்கால தேடினவங்க, பேர்சபாவை தேடி போனவங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது இல்லையா? மக்கள் அங்கே போகிறதுல ஆர்வம் காட்டுறாங்க, புற மதத்தவர் காட்டுறாங்க. அது மாதிரி நம்ம மக்களுக்கும் ஒரு ஆசை. அங்கே போனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, சும்மா ஜஸ்ட் பார்க்க போகிறது தவறு கிடையாது. ஆனால் அங்கே போய் துரோகம் பண்ணாதீங்க, கர்த்தரை தேடுங்க. ஏதோ ஒரு நாள் டூருக்கு போகிற மாதிரி போகிறது பிரச்சனை இல்லை. பட் அந்த புண்ணிய ஸ்தலம் அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. கர்த்தர் எங்கும் இருக்கிறார். ஆண்டவர் எங்கும் வியாபரித்து இருக்கிறார். கர்த்தரை தேடும் பொழுது நம்ம பிழைப்போம். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் போய் கர்த்தரை தேடுங்க. ஆனால் அங்கே போய் துரோகம் செய்யாதீங்க. அங்கே போய் கமாண்ட் அடிக்குது, அங்கே போய் குடிக்கிறது, வெறிக்கிறது, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுவது, ஒரு பரிசுத்த குலைச்சாலான காரியத்தை செய்வது, அங்கே போய் ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி வீணாக ஒரு திருப்தி இல்லாமல் வந்து வீட்டில் மறுபடியும் சண்டை போட்டு எத்தனை குடும்பங்கள் அப்படி. ஆண்டவருடைய மிஷினரிகளை தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத இடங்களில் ஆலயத்தை கட்டி கொடுங்க. அங்கே போய் நீங்களே குடும்பமாக போய் கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. தேவன் அதில் பிரியப்படும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. சும்மா போய் நீங்கள் வீணான காரியத்தை செய்யாதீங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தீவிரம் காட்டுறாங்க. ஒவ்வொரு இடங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதற்கு அவங்க முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. தேவ ஜனமே, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவருக்கு உண்மையாக தேடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு 1 வயசுக்கு கோயில்களில் போய் மொட்டை போட போகாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்யாதீங்க. நீங்கள் அங்கே போய் சமையல் பண்ணி பெரிய கிடா எல்லாம் வெட்டி விருந்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை செய்யாதீங்க. கர்த்தரை உண்மையாக தேடுங்க. எதில் ஆண்டவர் பிரியப்படுவார் அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் குடும்பத்தில் மாற்றத்தை தருவார். இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய தண்டனைகளை பேசிட்டு இருக்கிறார். ஆமோஸ் 4 பேசுகிறார் பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நான் இஸ்ரவேலின் பாதங்கள் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே பெத்தேலின் பலிபிடம் விசாரிப்பேன், பலிபிடத்தின் கொம்புகளை வெட்டுண்டு தரையிலே விழும் என்று ஆண்டவர் சொல்றார். நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளில் நான் பெத்தேலின் பலிபீடத்தை விசாரிப்பேன். ஆண்டவர் அந்த பலிபீடத்தை விசாரிப்பேன்னு சொல்றாரு. பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த புண்ணிய ஸ்தலங்களை குறித்து ஆண்டவர் அதை மென்மைப்படுத்தி ஆண்டவர் பேசலை. அந்த இடங்களில் மக்கள் போய் துரோகம் பண்ண ஆரம்பித்தாங்க, மிகுதியான துரோகம் பண்ணினாங்க. நம் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் அந்த 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், எகிப்து தேசத்தில் உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ள அனுப்பினேன். அடுத்து பட்டயத்தினால மரணமடைந்த இளம் இரத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆனாலும் உங்களுக்கு என்னிடத்தில் கர்த்தர் திரும்ப மனமில்லாமல் போயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த ஆண்டவர் சொல்றார் 11வது வசனத்துல, சோதோமையும் குமாரவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போலவும் இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுன்னு அந்த 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். தேவஜனமே, புண்ணிய ஸ்தலங்களை போயும் விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல், பிஸ்னஸில் நஷ்டப்பட்டு, தொழிலை இழந்து, சரீரத்தில் ஹெல்த்தை இழந்து, குடும்பத்தில் உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து, பல விபத்தில் பல காரியத்தில் இழந்து சுக்கு நூறாகி நின்றுட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதில் 12வது வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிற, ஆகையால் அந்த கடைசி வசனத்தில், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தம். இன்னைக்காவது உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படு.
ஆண்டவரை சந்திங்க, ஆண்டவரை சந்திங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. உங்கள் கைகளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சொல்ற ஒரு காரியம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஆண்டவர் பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலை சேராதீங்கள், பேர்சபாவுக்கு போகாதீங்கள், ஏனெனில் கில்கால் சிறையிருப்பாகும், பெத்தேல் பாலான ஸ்தலமாகும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடினா உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடி பல காரியத்தை நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். வருஷந்தோறும் 40 நாள் நான் விரதம் இருந்தேன், பல காரியத்தை செய்தேன். இந்த மாதிரியெல்லாம் நான் புண்ணிய ஸ்தலங்களை தேடி போனேன், அங்கே போய் மொட்டை போட்டேன், அங்கே போய் நாங்கள் கறி பொங்கி சாப்பிட்டோம், ஆனாலும் என் குடும்பத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உண்மையான ஆண்டவரை தேடுங்க. அவர் தருகிற பரிசுத்தத்தை நீங்கள் பெற முடியும், அவர் தருகிற சந்தோஷத்தை பெற முடியும், அவர் தருகிற ரட்சிப்பை பெற முடியும். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அவரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உலகம் கொடுக்கிறபடி அல்ல, மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவர் வேத வசனத்தின்படி இந்த பூமியில வந்து பிறந்தார். அவர் வசனத்தின்படி, பைபிளின்படி இந்த உலகத்தில் அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நீங்க வந்து அவரை தேடுவீங்கன்னு சொன்னா, உண்மையா தேடுவீங்கன்னு சொன்னா, அவரை நீங்க கண்டுகொள்ள முடியும். அவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பார். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். அவர் புண்ணிய ஸ்தலங்களை தேடி அங்கே ஆண்டவர் இருக்கிறார், இங்கே ஆண்டவர் இருக்கிறார்னு இந்த கடைசி காலத்தில் சொல்லும் காலம் வரும். அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் இங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே அது நடக்கு இது நடக்கு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படாதீங்க, புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடி கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்க பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலை சேராதேயுங்கள், ஆமேன், பேர்சபாவுக்கு போகாதேயுங்கள், அந்த இடம் பாழா போகும், கர்த்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை தேடுவீங்களா? 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்களுக்கு தோணுன மாதிரி தூபம் காட்டி பலி செலுத்தி பல காரியத்தை அவங்க செய்கிறாங்க, நான் விரும்புகிறத அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்க ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும் பொழுது, பைபிள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களாக தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் ஓரியில் மொட்டை போட போன திருநெல்வேலி மாவட்டம் முழுமையிலும் இந்த மாதிரிப்பட்ட காரியத்தை செய்வாங்க. ஆண்டவர் அறிந்த அநேக குடும்பங்கள், தயவு செய்து செய்யாதீங்க. அது உங்களுக்கு சாபம், அது உங்களுக்கு பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணும். அது நிமித்த ஆண்டவர் பழி வாங்கின காரியத்தை அந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நிறைய காரியத்தை சொல்கிறார். பஞ்சத்தை அனுப்பினேன், பட்டயத்தை அனுப்பினேன், மரணத்தை அனுப்பினேன், ஆனாலும் என்னிடத்தில் நீ சீர்பொருந்து மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, நீர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களோடு பேசிட்டு இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்து போனவர் அல்ல. அவருக்கு ஏதோ பத்தியை கொளுத்தி வச்சு, அவருக்கு மெழுபத்தி கொளுத்தி வச்சு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றையும் ஜீவனோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா உங்களை சந்திப்பார், உங்களை சரியாக நடத்துவார், சரியான சத்தியத்தில் அவர் நடத்துவார். சத்தியத்தை ஒருவேளை அறியாமல் நீங்கள் செஞ்சுருக்கலாம். இனி இந்த மாதிரிப்பட்ட துரோகங்களை செய்யாதீங்க. அங்கே போய் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செஞ்சாங்க, இது நிமித்தம் தேவ கோபம் நிறைய மக்கள் நடுவில் வந்திருக்கிறது. தகப்பனே, இந்த சாபங்கள் குடும்பங்களை விட்டு மாறட்டும். இந்த கொரோனாவின் பாதிப்பு கூட நிறைய ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களில் போய் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களும் உண்டு. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா நான் அவர்கள் தேசத்துக்கு, அவர்களுக்கும், அவர்கள் ஊருக்கும், அவர்கள் குடும்பத்துக்கு சேமம் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. வியாதியஸ்தர்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவுடைய வல்லமை இறங்கி உங்களை சுகமாக்கும். உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற வியாதிகளில இயேசுவின் அதிகாரமுள்ள வல்லமை இறங்கி சுகமாக்கட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும், காயங்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பத்தில் போராடுகிற மரண கண்ணிகள் தெரிப்படட்டும். ஆபத்துகளை கொண்டு வந்து உயிர்களை பறிக்க போராடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். வாலிப வயதில், சிறு வயதில் தேவனை விட்டு தூரமாக மொபைலுக்கு அடிக்ட் ஆகி, ஆண்டவரே உலகத்தில் உள்ள டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆகி சாத்தான் அவர்களை யார சிறையாக்கி வச்சிருக்கிறான், அவர்கள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் ரத்தம் ஆண்டவர் அறிந்த குடும்பங்கள் யாரையெல்லாம் ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா, புண்ணிய ஸ்தலம் என்ற பேர்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை மறக்க செய்து அவங்க இருதயத்துல அவங்க விரும்பினதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் விரும்புகிறத நம்ம செய்யலன்னு ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டான். முதல் பக்தி வைராக்கியத்துல அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவ ஜனங்களுக்கு விரோதமா அவங்களை ஜெயில போட்டான், பல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நான் உனக்கு சொல்லுவதை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ அநேகருக்கு என்ன குறித்து சொல்லணும்னு அவனோடு பேசினான். அதுக்கப்புறம் அவர் செய்ததெல்லாம் தேவ சித்தத்தின்படி. ஒருவேளை இன்றைக்கும் பல காரியங்களை உங்க விரும்பினபடி நீங்க செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் என்னை கொண்டு சித்தமா இருக்கிறீர்? அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய உத்தரவு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் குடும்பங்களில் மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அறுபடுகிறத பார்ப்பீங்க. பிசாசின் வல்லமைகள் விலகிறத பார்ப்பீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவதற்கு தடையா இருந்த இந்த திரைமறைவின் கிரியை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த கட்டுகளை அறுக்கிறார். ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்குவதாக. ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், ஏசப்பாவுடைய தொடுதலை உணரட்டும், ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும், கடைசி கால எழுப்புதல் குடும்பங்களில் வரட்டும், ஜெபாவி ஊற்றப்படட்டும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதிக்கிறது. இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு இந்த ஜனங்களை திருப்புகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் கிரியை செய்யும். ஆண்டவரே, மரணத்தை குறித்த பயம், தூக்கத்தில் பொல்லாத காரியங்களை கொண்டு வந்து பயப்படுத்துகிற வல்லமைகள் வெளியேறுகிறது. இயேசுவின் ரத்தத்தில, இயேசுவின் நாமத்தில குடும்பங்களில கணவன் மனைவி கிடையே பிரிவினை ஆவி வெளியேறுவதாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஜனங்களுக்குள்ள உண்மையான ஆண்டவரை தேடக்கூடிய இருதயம், வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய சத்தியத்தை அறிய, சத்தியத்தின்படி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு நாள் புண்ணிய ஸ்தலத்தில் போனேன், அங்கே போய் ஏதோ சாமியை கும்பிட்டேன், ஏதோ தெய்வத்தை தரிசித்தேன், அந்த திருப்தியோடு மக்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஆவியானவர் புதியவைகளை செய்யும். அநேகர் இன்றைக்கு விடுதலை ஆகிறதற்காக நன்றி. தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எழுப்புதலை தேசத்தில் தாரும். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. சீக்கிரத்தில் சர்ச்சஸை திறங்கப்பா. சீக்கிரத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அடையாளங்களை ஜனங்களுக்குள்ளே செய்யுங்க. இப்போ பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற குடும்பங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்க. பாவ சோதனையில் ஜெயத்தை கொடுங்க. நிறைய வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் ஊழியத்துக்காய் எழும்பட்டும். கர்த்தருக்காய் ஒரு எழும்பட்டும். தேசத்துல கர்த்தர் கிரியை செய்ய. ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தி வருகிறதற்காய் நன்றி. இந்த சேனல்ல உங்க வார்த்தையை பேசுகிற அனைவரையும் ஆசீர்வதி. மகிமை டிவிக்காய் ஸ்தோத்திரம். உங்க மகனுக்காக, அவங்க மனைவிக்காக, உங்க குழந்தைக்காக, அவங்க அம்மா அப்பா, அவங்க முழு குடும்பத்தை வேலியடைங்க. அங்கங்கே உங்க மகன் இந்த நிகழ்ச்சிகளை எடுக்க போகும் பொழுதெல்லாம் தேவனுடைய பலத்த சக்தி நாம மகிமை இருக்கட்டும்ப்பா. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு தங்கள் பணத்தை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவங்களுக்கு இதுக்கேற்ற நன்மை உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. சமாதானத்தின் தேவன் அவர்களை ஆண்டவரே வழி நடத்துவீராக. தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் ஆண்டவருக்குள்ள பலனடைந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பிரயோஜனமான நான் இந்த வார்த்தையை பேச தகுதியற்ற என்னையும் தகுதிப்படுத்தின உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.